பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த நாளிலும் பாருங்க, சோதனைகள் நம்முடைய வாழ்விலே வருகின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தடை பண்ணிவிடும். நம்முடைய வாழ்க்கையிலே இனி நன்மைகள் உண்டாகாது, நம்முடைய வாழ்வில மேன்மைகள் உயர்வு என்பது இனி உண்டாகாது என்று நாம எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல், எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதை அறிகின்ற தேவன் ஒருவர் உண்டு, அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் தேவ ஜனங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயத்திலே நிலையான ஒரு ஸ்தானத்துல காணப்பட வேண்டும். பாருங்க, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்ட அந்த காலங்களில அவர் தேவனுடைய அந்த பரிசுத்த வாழ்விலே இருந்து, அந்த பரிசுத்த வழிகள்ல இருந்து அவன் பின்மாறி செல்லவே இல்லை. மற்றொரு தேவனை தேடியோ இந்த பூமியில துன்மார்க்க தனமான எந்த ஒரு வழிகளையோ அவர் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவே இல்லை. மாறாக அவர் தேவ சமூகத்துல தேவனிடத்துல அப்படியே நிலைத்திருந்ததை நாம பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருமே, ஆனால் அது தேவன் அறியாத சோதனை வராது. அப்படி அவர் என்னை சோதிப்பாரே, ஆனால் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்கிற ஒரு நம்பிக்கை யோபுனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதன் பிறகு வேதம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய முன்னிலையை பார்க்கிறோம், கர்த்தர் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாம இந்த நாளில நினைக்கலாம், சில சோதனைகள் போராட்டங்கள் வருகின்ற பொழுது இனி நான் விழுந்து விடுவேன், இனி நான் என்னுடைய வாழ்வில் ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை நான் பார்க்க மாட்டேன் என்று நாம சோர்ந்து இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல மூழ்கி விடாத படிக்கு ஆமேன், நாம் இந்த நாளிலே மிகவும் எச்சரிக்கை நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயத்திலே எந்த ஒரு தீமையான எண்ணங்களையும் எந்த ஒரு தீமையான காரியத்தையும் நம்முடைய இருதயத்திலே நாம சுமந்து செல்லாமல் தேவனுக்கு பிரியமான வழிகளில நாம எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் நிலைத்திருக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். நீதிக்குரியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை அவர் சோதித்தருகின்ற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மை சோதித்தறைந்து அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய், நம்மை ஆசீர்வதிக்க கூடியவராய், அவர் நம்மை உண்டு பண்ணின இந்த ஸ்தலத்திலே நம்மை உயர்த்தக்கூடியவராய், நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகின்றது பின்பகுதியில, துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியம் உள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அப்ப நாம எந்த நிலையிலும் துன்மார்க்கதனமான எந்த ஒரு குணத்தாலும் நம்முடைய இருதயத்துல நாம நிரப்பி விடாத படிக்கு பரிசுத்தம் நிறைந்தவர்களாய், நீதி நிறைந்தவர்களாய், சத்தியம் நிறைந்தவர்களாய் இந்த பூமியிலே காணப்படுவோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து விடுவித்து அவர் உயர்த்துகின்ற தேவனாக, ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்பதிலே நாம் மிகுந்த நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார், நம்மளையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், பலப்படுத்துவார். ஆமென். இந்த இரவு நேரத்திலும் கேட்ட வார்த்தைக்காய் ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம் கர்த்தாவே, இந்த இரவு வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாய் எங்களை முடிமறைத்து கனிமணியை போல பாதுகாத்த உடைய அளவில்லாத கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் நன்றி. இனிமேலும் வருகிற நாட்களையும் காலங்களையும் நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் எந்த நிலையிலும் அப்பா சத்திய வழிகளிலே இருந்து ஆண்டவரை நீதிக்குரிய பாதைகளில் இருந்து நாங்கள் வழி விலகி நடக்காத படிக்கு பரிசுத்தத்தோடு எங்களுடைய இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் அப்பா காத்துக் கொள்ளும்படியான கிருபைகளை, நல்ல நேரத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. உடைய வழிகளை நடந்து நாங்கள் நடக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு நீர் தாரும் அப்பா. ஆவியானவரே, உடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை நாங்க செய்ய எங்களை நீர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் தாமே எங்களை முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே, கேட்ட வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை விசுவாசம் கொண்டு ஆண்டவரே எங்களுடைய அப்பா அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஆண்டவரே அப்பா பொறுத்திருந்து உம்மிடத்தில் அப்பா நாங்கள் வந்து சேரத்தக்கதான ஒரு ஓட்டத்தை ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே எங்களை வறுமையாக்கி நாங்கள் உம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. எல்லாத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்களுடைய சோதனைகள்ல இருந்து உங்களை நிச்சயமாய் விடுவித்து அவர் உங்களை உயர்த்துகின்ற
தேவனாய் இருக்கின்றார். அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த தேசத்திலே உங்களை பெருக செய்வார். ஆமென். God bless you. God bless you.